நாமக்கல் ரயில் நிலையத்தில் 10 வருடங்களுக்கு மேலாக நிற்காமல் செல்லும் ஒரு ரயிலுக்கு தற்போது புதிய நிறுத்தம் வழங்கப்பட இருக்கின்றது. சென்னையிலிருந்து போடி நாயக்கனூர் வரை செல்லக்கூடிய ரயில் இனி நாமக்கல் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல உள்ளது. மேலும் பெங்களூரு சென்னையில் இயக்கப்படும் சதாப்தி ரயிலுக்கு மேலும் கூடுதலாக 2 பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் கர்நாடக மாநிலத்தின் ஹூப்ளி பெலகாவியிலிருந்து கொல்லத்திற்கு சபரிமலை சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல வெள்ளை காணால போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை சென்ட்ரலில் இருந்து போடி நாயக்கனூர் வரை இயக்கப்படும் வாரம் மும்முறை அதிவிரைவு ரயிலுக்கு நாமக்கல் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. 2012ஆம் ஆண்டுல சென்னை சென்ட்ரலில் இருந்து மதுரைக்கு ஒரு புதிய வழித்தடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஆரம்பத்தில் சேலத்தில் மட்டுமே நின்று சென்றது. அனைத்து ரயில்களும் விழுப்புரம் திருச்சி மார்க்கத்தில் வந்த பொழுது இந்த ஒரு ரயிலானது சேலம் மார்க்கத்தில் முதல் முறையாக இயக்கப்பட்டது. பின்னர் அந்த துரந்தோ ரயிலுக்கு கரூர், திண்டுக்கல், காட்பாடி என பல்வேறு நிறுத்தங்கள் வழங்கப்பட்ட நிலையில் 2020 துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரயிலானது சாதாரண ஏசி அதிவிரைவு ரயிலாக மாற்றப்பட்டது. மற்றும் 2023 சென்னையிலிருந்து மதுரை வரை இயக்கப்பட்ட இந்த ரயிலானது போடி நாயக்கனூர் வரை நீட்டிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து மதுரை வரை இயக்கப்பட்ட பொழுது இந்த ரயிலுக்கு நாமக்கல் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் ரயில்வே துறைக்கு முன்வைக்கப்பட்டு வந்தது. தற்போது நாமக்கல்லில் இருந்து சென்னைக்கு செல்ல வேண்டும் என்றால் தினசரி செல்வதற்கு பாலக்காடு சென்னை சென்ட்ரல் ரயில் மட்டுமே உள்ளது. இது மட்டுமல்லாமல் வாரத்தில் ஒரே ஒரு நாள் நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் ரயில் உள்ளது. சென்னை செல்வதற்கு ஒரு கூடுதல் ரயிலாக இந்த ஒரு ரயிலுக்கு நிறுத்தம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது ரயில்வே துறைக்கு முன்வைக்கப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் தெற்கு ரயில்வே சார்பாக இந்திய ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டு தற்போது நிறுத்தம் வழங்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. மிக விரைவில் நிறுத்தம் வழங்கப்படும் தேதியை தெற்கு ரயில்வே அறிவிக்க உள்ளது. அதன்படி இனிமேல் புதிய நிறுத்தமாக போடி நாயக்கனூரிலிருந்து தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று சென்னை சென்ட்ரலுக்கு வாரம் மும்முறை அதிவிரைவு ரயிலாக இந்த ரயில் செல்ல உள்ளது. இந்த ரயிலின் வழித்தடம் என்பது சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. பல்வேறு பகுதியில் இணைக்கக்கூடிய இந்த ரயிலை தினசரி மாற்ற வேண்டும் என ஏற்கனவே பல்வேறு பகுதிகளிலிருந்து கோரிக்கைகளை முன் வச்சுட்டு வராங்க. தற்போது இந்த ரயிலுக்கு நாமக்கல் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது. இது நாமக்கல் பகுதி மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே போலவே கேஎஸ்ஆர் பெங்களூரு, எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலிடையே இயக்கப்பட்டு வரும் 12027, 12028 என்ற எண்ணில் இயக்கப்பட்டு வரும் சதாப்தி ரயிலுக்கு கூடுதலாக 2 பெட்டிகளை இணைக்கப் போவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து கேஎஸ்ஆர் பெங்களூரிலிருந்தும் சென்னை சென்ட்ரலில் இருந்தும் இந்த கூடுதல் 2 பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கின்றது. ஒரு ஏசி சார்கார் பெட்டியும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் சார்கார் பெட்டியும் கூடுதலாக இணைக்கப்படுகின்றது. 16 பெட்டிகளிலிருந்து 18 பெட்டிகளாக இதன் பெட்டிகளின் எண்ணிக்கையானது உயர்த்தப்படுகின்றது. இனிமேல் இந்த ரயில் 13 ஏசி சார்கார் பெட்டிகளுடனும் 3 எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் பெட்டிகளுடன் இயங்க இருக்கின்றது. இந்த ஒரு அறிவிப்பு தென்மேற்கு ரயில்வே சார்பாக தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதே போலவே சபரிமலை சீசனை முன்னிட்டு கர்நாடக மாநிலத்தின் ஹூப்ளியிலிருந்தும் பெல்காவியிலிருந்தும் கொல்லத்திற்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடக மாநிலங்களிலிருந்து கொல்லத்திற்கும் கோட்டயத்திற்கும் பல்வேறு சிறப்பு ரயில்கள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே ஹூப்ளி, கோட்டயம் இடையே 9 வாரங்களுக்கு சிறப்பு ரயிலான தென்மேற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதல் சிறப்பு ரயில்களை 6 வாரங்களுக்கு இயக்கப் போவதாக அறிவித்திருக்கிறாங்க. அதன்படி ட்ரெயின் நம்பர் 07313, 07314 ஹூப்ளி கொல்லம் ஹூப்ளி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது ஹூப்ளியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 9ஆம் தேதி வரை 6 வியாழன்கிழமைகளில் மாலை 5:30 மணிக்கு ஹூப்ளியில் புறப்படக்கூடிய ரயில் கொல்லத்திற்கு மறுநாள் மாலை 4:30 மணிக்கு வந்து சேரும். மறுமார்க்கத்தில் கொல்லத்திலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 10ஆம் தேதி வரை 6 வெள்ளிக்கிழமைகளில் மாலை 6:30 மணிக்கு கொல்லத்தில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது ஹூப்ளிக்கு மறுநாள் இரவு 7:35 மணிக்கு வந்து சேரும். இதே போல பெலாகவி கொல்லம் இடையும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 07317, 07318 பெலாகவி கொல்லம் பெலாகவி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது பெலாகவியிலிருந்து டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரை 6 திங்கட்கிழமைகளில் மதியம் 2:30 மணிக்கு பெலாகவியில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் கொல்லத்திற்கு மறுநாள் மாலை 4:30 மணிக்கு வந்து சேரும். மறுமார்க்கத்தில் கொல்லத்திலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரை 6 செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 6:30 மணிக்கு கொல்லத்தில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 10 மணிக்கு பெலாகவிக்கு சென்று சேரும். இந்த சிறப்பு ரயில்களானது ஹூப்ளியிலிருந்து ஹவேரி, ராணிபின்னூர், ஹரிஹர், தாவங்கிரி, காடூர், அர்சுகிரி, தும்கூர், எஸ்எம்விடி பெங்களூர், கிருஷ்ணராஜபுரம், பங்காருப்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர், ஆலுவா, எர்ணாகுளம் டவுன், கோட்டயம், சங்கனாசேரி, திருவள்ளா, செங்கனூர், மாவேலிக்கரா, காயம்குளம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். பெலாகவியிலிருந்து வரக்கூடிய சிறப்பு ரயில் கூடுதலாக கானாப்பூர், லோண்டா, தார்வாத் ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று அதன் பிறகு ஹூப்ளியிலிருந்து வரக்கூடிய நிறுத்தங்களில் நின்று செல்லும். இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கோயம்புத்தூர் வழியாக சபரிமலை சிறப்பு ரயில்களை ஹூப்ளியிலிருந்து கொல்லத்திற்கும் பெலாகவியிலிருந்து கொல்லத்திற்கும் இயக்குவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது. தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர் வழியாக ஏற்கனவே மச்சிலிப்பட்டினம், ஸ்ரீகாகுளம் ரோடு, விசாகப்பட்டினம், ஹைதராபாத் போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அனைத்து சிறப்பு ரயில்களுமே ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட நாட்களில் இயக்கப்படுகின்றது.
சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.